எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. அத்தை, மாமா, நான் கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல புனிதா, நீ கேட்டுட்ட. நீ கேட்ட விஷயத்த எப்படி நாகரிகமா மறுக்கிறதுன்னு தெரியாம நானும் உன் மாமாவும் யோசிச்சுட்டு இருக்கோம். என் தம்பி பசுபதி சூதுவாது தெரியாதவன். அதனாலேயே அவனை எல்லாரும் ஏமாத்தி கடங்காரனா நிக்க வச்சுட்டாங்க. தீபிகாவால மட்டும்தான் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நினைச்சு. அப்படி ஒரு பொண்ண மணிகண்டனை பத்தி தெரிஞ்சும் எப்படிமா கொடுக்க முடியும் சொல்லு? மாமா, எனக்கு புரியுது. மணிகண்டன் கோவப்படுவானே தவிர ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. பிறந்ததுல இருந்து நான் மணிகண்டனை பாக்குறேன். அவன் குணம் எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு தெய்வான மாதிரிதான் தீபிகாவும் எனக்கு. என்னால மணிகண்டனுக்கு மனசார சம்மதம் சொல்ல முடியல. உங்க நிலைமை எனக்கும் புரியுதுங்க. அத்தை கிட்ட புனிதா சொல்லும் போதும் நானும் இதைத்தான் யோசிச்சேன். ஏங்க, எனக்காக அத்தை மாமா கிட்ட பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்க? புனிதா, இங்க பாருங்க, உங்களுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா பொறுப்பே இல்லாத ஒரு முன்கோபி மணிகண்டன், அவனுக்கு எப்படி புனிதா? இப்ப நம்ம விட்டு பொண்ண மணிகண்டனுக்கு கொடுனா கொடுப்போமா? மாட்டோம்ல. அது மாதிரி தானங்க அவங்களும். அதுவும் அந்த பொண்ணு சம்பாத்தியத்துல தான் அந்த குடும்பமே நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ பெரிய யோகியனா? எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே புனிதா கிட்ட நடிக்கிற? உன் அளவுக்குலாம் எனக்கு நடிக்க வராதப்பா. புனிதா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீ எப்படியாவது அண்ணிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க பாரு. அத்தை, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? என்னம்மா உன்னை நம்பாம? நான் மணிகண்டனுக்கு கேரண்டி கொடுக்கறேன். நீங்க தீபிகா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுங்க. தீபிகா மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மணிகண்டனோட பங்கு சொத்து எல்லாமே தீபிகாக்கு தான் போகும். அதை வச்சு அவளோட மத்த தங்கச்சிங்க எதிர்காலத்தையும் பிளான் பண்ணிக்கலாம்ல. என் வாழ்க்கை புனிதாவுக்கு விளையாட்டா போச்சுல்ல? இருக்கு அவளுக்கு. தேனே, புனிதா எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாமா. அதுவும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை விஷயத்துல யோசிக்காம எதையும் செய்யக்கூடிய பொண்ணு கிடையாது. புனிதாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? மணிகண்டன் என் அண்ணன் பையன், தீபிகாவும் எங்க வீட்டு பொண்ணுதான். 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் நாங்க யோசிப்போம். சரிம்மா புனிதா, உனக்காக தீபிகா கிட்ட மணிகண்டனை பத்தி எல்லா விஷயத்தையும் பேசுறேன். அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதான் கடைசி முடிவு. ஒருவேளை தீபிகா இந்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யாருமே பேசக்கூடாது. அத்தை, நீங்க மணிகண்டனை பத்தி எதையும் மறைக்காம உள்ளத சொல்லுங்க அத்தை. அவ மெச்சூர்டான பொண்ணு, நிலைமைய புரிஞ்சுப்பா. என்னம்மா புனிதா, நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வரும் நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ. மாமா, எல்லாரும் பேசினதை கேட்டீங்களா? கேட்ட முதா. என்னை வச்சவங்க பேசின பேரத்தையும் கேட்டேன். தீபிகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சொத்தை அவ பேருக்கு மாத்தினதும் அந்த சொத்தை தான் பேருக்கு எழுதி வாங்குறதுக்காக தானே புனிதா அந்த பிளான் பண்றா. அண்ணி இப்படி எல்லாம் பிளான் போடுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்ப புரியுதா? எங்க என் பங்கு எனக்கு கிடைச்சா எங்க நான் பெரிய ஆகிடணும்னு பயம் அவளுக்கு. அதுக்காக எப்படி இல்லாம பண்ணுவாங்க? மாமா, இந்த கல்யாணம் நடக்காம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன். தேங்க்ஸ் அமுதா. உன் ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டா நான் நிச்சயம் உன்கிட்ட சொல்றேன். சரியா?